வெரிகோஸ் நோய்க்கு அதிநவீன லேசர் முறையில் 45 நிமிடத்தில் சிகிச்சை. தையலோ தழும்போய் இருக்காது. அதே நாளில் டிஸ்சார்ஜ். சிகிச்சை பெற வருவோருக்கு 3000 ரூபாய் மதிப்புள்ள அல்ட்ராசவுண்ட் டாப்லர் பரிசோதனை முற்றிலும் இலவசம். ஜெனிசிஸ் வெரிகோஸ் வெயின் சென்டர், சென்னை போரூர், கோயம்புத்தூர் RS புரம். கான்டாக்ட் 9677790367. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. பிப்ரவரி 14 திருச்சியில் தமிழக பாஜகவின் மிக பிரம்மாண்டமான ப்ரொஃபஷனல் கனெக்ட் கட்சியின் தொழில்துறை வல்லுநர் பிரிவு நிகழ்ச்சியில் பாஜக தலைவர்கள், துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்று பேசுகிறார்கள். நிகழ்வில் பங்கேற்க QR கோடில் பதிவு செய்க. கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்த சிலர் திட்டமிட்டு முயற்சி செய்கிறார்கள் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் தலைமை பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு குழு போடுங்கன்னு சொன்னாங்க. குழு போட்டாச்சு. இன்னைக்கு இந்த அறிவிப்பை சொல்லிட்டாரு. என்ன சார் நடந்துக்கிட்டு இருக்கு? ஒரு பிரச்சனை வெடிக்கும் போல இருக்கு கூட்டணிக்குள்ள. திமுக இவர்களை சோதித்தது, இந்த அமைச்சர்கள் பேசினது, நடத்தின விதம், இது எல்லாத்தையும் பார்த்து இப்போ என்ன முடிவுக்கு வந்திருக்காங்கன்னா, தாவேகா கூட போனால் கூட பிரச்சனை இல்லை, அதை தோற்று போனாலும் பரவாயில்லையா, திமுக தேவையில்லை, தாவேகா கூட போகலான்னு முடிவு பண்ணாங்க வச்சுக்கோங்க. தாவேகாவுக்கு ஒரு 20% ஓட்டு இருக்குது, தொகுதிக்கு 40,000-30,000 வாக்குகள் இருக்க வச்சுக்கோங்க. இவங்களும் போனாங்கன்னா எப்போவுமே சிபிஎம் சிபிஐயில், குறிப்பாக சிபிஎம்கிட்ட என்னென்னா மாற்று தேடிக்கிட்டே இருப்பாங்க. இந்த 2 திராவிட கட்சி இருக்கக்கூடாது, மாற்று தான் வரணும்னு. அப்போ அவங்களும் ஒரு மாதிரி முடிவெடுத்தாங்கன்னா யோசிச்சு பாருங்கள், திமுக கூட்டணி பலகீனமாகிடுச்சுன்ற கருத்து பரவிடும். திமுகக்குள்ளே இருக்கிறவங்க நம்ம அதிக சீட் நிற்கலாம்னு நினைப்பாங்க. திமுக காங்கிரஸ் இல்லாமல் ஜெயிச்சதா வரலாறே இல்லை. தமிழ்நாட்டில் விஜய் தான் வருங்காலத்தில் நமக்கான கூட்டாளின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு கதை. சார் வருங்காலம் இருக்குது சார், நிகழ்காலம் முக்கியம் இல்லை அவங்களுக்கு. நிகழ்காலத்தில் தான் வருங்காலத்துக்கு போக முடியும். நிகழ்காலத்தில் லைட்டாக அடி வாங்கினாலும் வருங்காலம் வளமாக இருக்கும். 2031 விஜய் கூட சேர்ந்து கூட்டணிக்காக நம்ம நின்னோம், பலமாகிடுச்சு கூட்டணி வச்சுக்கிங்க. அன்றைக்கி 2 கட்சி தான் இருக்கும். இப்போ இதே மாதிரி போகுது, இது வலுவிலேருந்தே போகுது திமுக. இது 2வது இடம் பெருசாக இருக்குதுன்னா, அன்றைக்கி என்டிஏ வெர்சஸ் தாவேகா அலையன்ஸுன்னு வந்துச்சுன்னா காங்கிரஸுக்கு லாபம் தானே. விஜய் சார் என்ன மைண்ட் செட்டில் இருக்கார்? விருப்ப மனுவெல்லாம் சாரசாரையாக வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆன்லைனில் ஏகப்பட்ட டவுன்லோட்ஸ்னு கேள்விப்படுறோம். என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது? என்ன மைண்ட் கட்சி மாதிரி ஒரு காமெடி கட்சியை நான் பார்த்ததே இல்லை. சுண்டல் பொறி விற்கிற மாதிரி விருப்ப மனு வேணா விற்பானா? இந்த புசியானந்துக்கிற வரைக்கும் அந்த கட்சி விளங்காது. இங்கே புசியானது என்ன பண்ணுறாங்கன்னா, இதையும் ஒரு திருவிழா மாதிரி காட்டணும், ரோட் ஷோ மாதிரி இதையும் பெருசாக காட்டணும், எல்லா மாவட்ட செயலும் சொல்லி கூட்டுவா. இவ்வளோ வாங்க முடியாது, 10,000. யார் சொன்னால் 10,000? 100 ரூபா. தன்னுடைய ஸ்லீப்பர் செல்கள் மூலியமாக அதிமுகவின் நாம் தமிழர் கட்சியும் வம்பிழுப்பதற்கு இவங்கள பயன்படுத்துகிறாங்க. ஓகே, நீங்கள் அவங்களோட சண்டை போடுங்க, அப்போ அவங்க அவங்களோட சண்டை போடுவாங்க, இப்படியே சண்டை போட்டுக்கிட்டு இருக்குன்ற மாதிரி பயன்படுத்துகிறாங்க. அதை தான் இவங்க பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜுனாலேருந்து எல்லாருமே அதிமுக அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்கள இழுக்கிறாங்க, வா வா வம்புக்கு. நாம் தமிழர் கட்சி ஒரு பக்கம் வம்புக்கு இழுக்கிறாங்க. இதெல்லாம் என்ன ஆகும்னா, டைவர்ட் பாலிடிக்ஸ் இருக்குல்ல, அந்த டைவர்ட் பாலிடிக்ஸை பண்ணுற வேலைக்கு தாவேகா பயன்படுது. இன்னொரு கமலாக மாறுகிறாரா விஜய்? ஆதரணையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு அப்துல் முத்தலீஃப் அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் முத்தலீஃப் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். இன்னைக்கு சிஎம் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக்கிங்கை உடைச்சிருக்காரு. ஆட்சியில் பங்கு தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது, இது எங்களுக்கும் தெரியும், இது உங்களுக்கும் தெரியும், கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்த சிலர் திட்டமிட்டு முயற்சி செய்கிறார்கள் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் தலைமை பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு குழு போடுங்கன்னு சொன்னாங்க. குழு போட்டாச்சு. இன்னைக்கு இந்த அறிவிப்பை சொல்லிட்டாரு. என்ன சார் நடந்துக்கிட்டு இருக்கு? ஒரு பிரச்சனை வெடிக்கும் போல இருக்கு கூட்டணிக்குள்ளே. காங்கிரஸ் கடுப்பில் இருக்காங்கன்றதில் மாற்று கருத்தே இருக்காது. திமுக 2021 இவர் இந்த கூட்டணி கட்சிகள்லாம் நடத்தின விதம் வேறு, அன்றைக்கி இருந்த சூழ்நிலை வேறு. அன்றைக்கி மாற்று இல்லை, இன்றைக்கி மாற்று தாவேகா இருக்குது. திமுக இவர்களை சோதித்தது, இந்த அமைச்சர்கள் பேசினது, நடத்தின விதம், இது எல்லாத்தையும் பார்த்து இப்போ என்ன முடிவுக்கு வந்திருக்காங்கன்னா, தாவேகா கூட போனால் கூட பிரச்சனை இல்லை, அதை தோற்று போனாலும் பரவாயில்லையா, நம்ம அடுத்தடுத்துல இதில் நம்ம சாதிச்சிக்கலாம், இவங்களோட எத்தனை வருஷம் இருந்தாலும் இதே கதை தான் அப்படின்ற ஒரு முடிவுக்கு இன்றைக்கி காங்கிரஸ் வர்றாங்க. இந்த நேற்று நடந்த கூட்டத்திலேயே பெரும்பாலானோர் நம்ம தாவேகா கூட போகலான்ற மாதிரி பேசுனது இவங்களுக்கு தகவலாக வந்திருக்கு. இவங்களுக்காக ஸ்லீப்பர் செல் இருப்பாங்கல்ல, அதுக்கு பிறகு தான் அடித்து புரண்டு 22ஆம் தேதி குழு அமைக்கிறோம், அப்புறம் பேச்சுவார்த்தைன்னு நேற்று திமுக அறிவிக்குது. ஆனாலும் அந்த கெத்த விடாமல் முதல்வர் இன்றைக்கி சில பேர் கூட்டணி ஆட்சி பற்றிலாம் பேசுகிறாங்க, ஆட்சியில் பங்குலாம் பேசுகிறாங்க. அது
வேலைக்கு ஆகாத ஒன்றுன்னு அவங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். சில பேருடைய எண்ணங்கள் நிறைவேறாது அப்படி இப்படின்றாரு. இந்த இதே வந்து சௌடங்கர் என்ன சொல்கிறாரு, 70 நாள் ஆச்சுங்க போட்டு காத்துக்கிட்டு இருக்கிறோம், ஆனால் நீங்கள் இது வரைக்கும் அறிவிக்கல. நேற்று ப்ரெஸ் மீட்டு உங்கள் பாடி லாங்குவேஜ் கெஞ்சாத குறை தான், 70 நாள் ஆச்சு இன்னமும் நீங்கள் வந்து எங்கள் கூட பேச்சுவார்த்தை நடத்துகிற குழு போடல அப்படிங்கிற டோனில் தான் சௌடங்கர் பேசியிருந்தார். அது கெஞ்சிறதுன்னு எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? இங்கே எப்படி இது பண்ணிவிட்டு அங்கே பேச்சுவார்த்தைக்கு போயிட்டா என்ன பண்ணுவீங்க? திமுக தேவையில்லை, தாவேகா கூட போடணும்னு முடிவு பண்ணாங்க வச்சுங்க. தாவேகாவுக்கு ஒரு 20% ஓட்டு இருக்குது, தொகுதிக்கு 40,000-30,000 வாக்குகள் இருக்க வச்சுக்கோங்க. இவங்களும் போனாங்கன்னா நீங்கள் உளவியல் ரீதியாகவே மக்கள்கிட்ட இது ஒரு பலமான கூட்டணி, காங்கிரஸே வந்துச்சு. அது காங்கிரஸே வந்துச்சுன்னா இவங்க தலைக்கு மேலே ஏறி நின்றுப்பாங்க, சிபிஎம், சிபிஐ இவங்கெல்லாம். அப்போது அவங்களுக்கு கூடுதல் சீட்டு தரலன்னா அவங்களும் மாறத்துக்கு தயாராக இருப்பாங்க. எப்போவுமே சிபிஎம், சிபிஐயில் குறிப்பாக சிபிஎம்கிட்ட என்னென்னா மாற்று தேடிக்கிட்டே இருப்பாங்க. இந்த 2 திராவிட கட்சி இருக்கக்கூடாது, மாற்று ஏதாவது வரணும்னு. அப்போ அவங்களும் ஒரு மாதிரி முடிவெடுத்தாங்கன்னா யோசிச்சு பாருங்கள், திமுக கூட்டணி பலகீனமாகிடுச்சுன்ற கருத்து பரவிடும். ஆமாம், திமுகக்குள்ளே இருக்கிறவங்க நம்ம அதிக சீட் நிற்கலாம்னு நினைப்பாங்க. திமுக காங்கிரஸ் இல்லாமல் ஜெயிச்சதா வரலாறே இல்லை, அது திமுக தலைமைக்கு தெரியும். ஆனாலும் ஒரு கெத்தில் நம்ம தான் ஆட்சியில் இருக்கோம் எல்லாம் நினச்சிட்டு இருக்கிறாங்க. இவங்க நம்மளை விட்டு எங்கே போக போகிறாங்க, நம்ம தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறோமே அப்படின்ற ஒரு நினைப்பு இருக்குது. அதெல்லாம் தேவையில்லப்பா, நாங்கள் தோற்று போனாலும் பரவாயில்ல, ஒரு 60 சீட் நிற்கிறோம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 60 சீட்டு காங்கிரஸ் நிற்கிது, குறைந்தபட்சம் ஒரு தொகுதிக்கு 30,000 ஓட்டு கிடைக்குமா கிடைக்காதா? வாய்ப்பு இருக்குது. அப்போ 60 தொகுதியில் 30,000 ஓட்டுனா காங்கிரஸுடைய ஓட் பர்சன்டேஜ் என்ன ஆகும்? கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. பெருசாக இன்க்ரீஸ் ஆகுங்க, கொஞ்சம் இல்லை, பெருசாக இன்க்ரீஸ் ஆகும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி கணக்குகள் தலைகீழாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்ல வரீங்களா சார்? நான் ஒரு அனுமானத்தில் சொல்கிறேன் இப்படி நடக்கலான்னு. ஆனால் காங்கிரஸ் திமுகவை மிரட்டுறது தான் பயன்படுத்துது. தாவேகாட்ட போயிடுவோம் ஓகே அப்படின்னு சொல்லி கூடுதல் சீட்டு கொடுத்தா அவங்க அதோட தம்பி நாளை நம்ம பாட்டு பாடி சேர்ந்துருவாங்க. நான் சொல்ல வர்றது, அதாவது விஜய காரணமாக காட்டி திமுக கிட்ட அதிக சீட்டு வாங்கணுங்கிறது தான் காங்கிரஸுடைய டாக்டிக்ஸு. அதுதான், நீ அப்படி பண்ண முடியாது, நாங்கள் தள்ளி தள்ளி போய், அதனால தான் முதல்ல அவங்க சீட்டு கேட்டது. சீட்டு மட்டும் கேட்கலங்க, எண்ணிக்கை மட்டும் கேட்கல, தொகுதியே உறுதிப்படுத்துங்கன்றாங்க. அதுதான் காங்கிரஸுக்கு இப்போ தேவை. நீங்கள் வாட்டில் 35 சீட்டுன்னு சொல்லிட்டு அதிமுக ஜெயிக்கிற இடமா ஒதுக்கிட்டிங்கன்னா அது ஒரு பிரச்சனை இருக்குது. உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி அப்படின்னு ஒதுக்கிட்டாங்கன்னா எனக்கு என்னென்னு ஒதுக்குனாங்கன்னா இன்னொன்று காங்கிரஸ் தொகுதியை பிடுங்குற ஏற்பாடும் இருக்குது. அப்போ அதெல்லாம் நம்ம முன்கூட்டியே உறுதிப்படுத்திக்கணும் தான் அந்த பேச்சுவார்த்தை முன்கூட்டியே கூப்பிட்டு இருக்காங்க. திமுக பிடி கொடுக்காமே இருக்குது. இந்த அறந்தாங்கி போன்ற தொகுதிகள்லாம் திமுக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. திருவாடனை, அறந்தாங்கி, வேளச்சேரி, ஸ்ரீபெரும்புத்தூர், இந்த மாதிரி பல இது இருக்குது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவர் பிரச்சனை வரும் தான் காங்கிரஸ் கூடுது. இவங்க இது பண்ணல. காங்கிரஸ் ஒருவேளை அங்கே போயிடுச்சுன்னா திமுகவுடைய நிலைமை நினச்சி பாருங்கள். இன்னொன்று ஒரு நண்பர் சொல்கிறாரு, பாஜகவுடைய அசைன்மெண்ட்டு தான் திமுகவுக்கு இன்றைக்கி காங்கிரஸை இது பண்ணுறாங்க. காங்கிரஸ் முக்து பாரத் இருக்குல்ல, இப்போ நேரு மேலே இதெல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. அப்போ அவரை வந்து இது வரைக்கும் நடவடிக்கை வரல. அப்போ ஏதோ பேசுகிறாங்க. அப்போ எங்களுக்கு தேவை, நீங்கள் இல்லைங்க எதிரி, காங்கிரஸ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது, அந்த வேலையை நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு பிஜேபி தரப்பில் கேட்டிருக்கலாம். அதனாலே கூட காங்கிரஸ் இவங்க ஒதுக்கலான்னு. ஆனால் அப்படி நடக்குமானா எனக்கு தெரியல. ஏன்னா திமுகவுடைய அடிப்படையே கண்டமாயிடும். காங்கிரஸ் இல்லாமல் திமுகனா வலுவிலேருந்து ஒரு கூட்டணியாக மாறிடும். அதுவும் இல்லாமல் அதாவது மைனாரிட்டிஸ் ஓட்டு பெரிய அளவில் அடிவாங்க. இது திமுகவுக்கு தெரியும். அப்போ காங்கிரஸ் வந்து தாவேகாவுக்கு போயிடுச்சுன்னா காங்கிரஸ் ஜெயிக்குதோ இல்லையோ நல்ல பர்சன்டேஜ் வந்து அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வருதுல்ல, அதில் 2 பேருமே நல்லா இடத்த பிடிப்பாங்க. எப்பவுமே உள்ளாட்சி தேர்தல்ன்றது தாவேகாலாம் ஈஸியாக இது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மொத்தமாக வரும்போது தான் அடி வாங்குவாங்க, சின்னதாக வரும்போது தொகுதியெல்லாம் பிடிக்கிற வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க, பாஜகவா காங்கிரஸ் அப்படி தான் வரும் பார்லிமெண்ட் எலெக்ஷனு. திமுக யாரை சொல்லி ஓட்டு கேட்பீங்க? நீங்கள் ஏடிஎம்கே சொன்னீங்கல்ல, அதே இது உங்களுக்கு திரும்பும். யாரை பிரதமராக நீங்கள் ஓட்டு கேட்குறீங்கன்னு வரும். இது எல்லாமே திமுக அடுத்தடுத்த பலகீனமாகி பெரிய பிரச்சனையாக மாறிடும். இதோடு சேர்ந்து இந்த வழக்கு கிழக்குலாம் போச்சுன்னா பெரிய சிக்கல். அப்போது இந்த விஷயத்தில் பாஜக கூட அவங்க போக முடியாது. ஏன்னா என்டிஏ கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கும். இது தெரிந்து தான் டப்புன்னு இறங்கி 22ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடத்தலான்னு. ஆனாலும் அந்த கோபம் காங்கிரஸ்குள்ளே இப்படிலாம் பண்ணுறாங்க, அவங்க என்னெல்லாம் நிறைவேறாதுன்னு இன்றைக்கி முதல்வர் நீ பேச. பார்லிமெண்ட்டில் ராகுல் காந்திக்கு துணையாக தமிழக எம்பிக்கள் இருக்காங்க. நேஷனல் ஆஸ்பிரண்ட் ஒன்று இருக்குது, தேசியம் தான் அவங்களுக்கு காங்கிரஸுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். நேற்று கூட வந்து ஓம் பிர்லாவுக்கு எதிராக வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. டிஎம்சி அவங்க கையெழுத்தே போடுறாங்க, ஆதரிக்க மாட்டோங்கிறாங்க.
டிஆர் பாலு தான் கையெழுத்து போட்டார், திமுக தான் கையெழுத்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான நேஷனல் லெவலில் உங்களுக்கு பார்லிமெண்ட்டில் பிரச்சனை வரும்போது திமுக தேவையில்லை சார் உங்களுக்கு காங்கிரஸுக்கு. என்ன இப்போ இது இவங்களோட சேர்ந்து ராகுல் காந்தி கெட்டு போனது தான் மிச்சம். வாட்ஸ்அப் தலைவராக அவரும் மாறிட்டார். ஒன்றால் நான் கேட்டேன், என்னால் நீ கேட்டேன் தான். எஸ்ஐஆர்னு ஒன்று தூக்கி அவர் உருட்டினார்ல, அதை இங்கே தூக்கிட்டு உருட்டினாங்க. ஆனால் கொஞ்சம் நல்லா உஷாராயிட்டாங்க, எஸ்ஐஆர் தொடக்கூடாதுன்னு. திமுக கொஞ்சம் பலம் வாய்ந்த கட்சி. ஆனால் ராகுல் இப்போவும் அதே வாட்ஸ்அப் தலைவர் உருட்டல் தான் உருட்டுறது. இவர்களுக்கு இதை தாண்டி எதுவுமே தெரியாது. ஓம் பிர்லா மேலே இம்பீச்மெண்ட் கொண்டு வந்து என்ன பண்ண போகிறாங்க? அப்போ பார்லிமெண்ட்டில் பேச வேண்டிய விஷயங்கள் ஒரு எதிர்கட்சியாக காங்கிரஸ் செயல்படுதான்னு பார்த்தா, இந்த ராகுல் காந்தி அடிக்கிற கூத்துனால ஒரு 8-10 எம்பிகள் இருக்காங்க தமிழ்நாட்டில். இந்த ஜோதிமணி இந்த மாதிரி ஆட்கள், மாணிக்கம் தாகூர், இவர்களுக்கெல்லாம் என்ன வேலைன்னா பார்லிமெண்ட்டில் இவங்களுக்கு விளையாட்டு விஷயம் மாதிரி ஆயிடுச்சு. ஏதாவது பண்ணி தங்களை முன்னிலைப்படுத்திக்கணும், தமிழ்நாட்டு பிரச்சனை பற்றி பேசக்கூடாது. ஏன்னா இப்போ ஜோதிமணி பாருங்கள், போன தடவை தோக்க வேண்டியது, செந்தில் பாலாஜி அசைன்மெண்ட் கொடுத்து ஜெயிக்க வைக்கிறாங்க. மக்களுக்கு இன்னும் அங்கெல்லாம் பல இடங்களில் ஓட விட்டாங்க, ஆனாலும் ஜெயிக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது இவங்களுக்கு மக்களை பற்றி என்னைக்கு அவ்வளோ இருக்கும். ராகுல் காந்தியும் அதே தான். சப்ஜெக்ட் பேசுகிறது இதெல்லாம் கிடையாது. நரவானே புக்கில் எழுதிட்டாரு இதுன்னு நான் சொல்கிறீங்க, இதுக்கு எப்ஸ்டீனுக்கு நான் சொல்கிறேன், இந்த மாதிரி விஷயங்கள் தான் போகிறது தவிர வேறு எதை பற்றியும் பெருசாக மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை பேசுறது கிடையாது. நான் இன்றைக்கி பர்மிஷன் கொடுக்குறான் பேச போகிறான், என்ன பேச போகிறான்னு தெரியல. இந்த மாதிரி தான் ஊட்டிகிட்ருக்கேன். அதனால் நேஷ்னல் லெவலில் நம்ம கூட்டணி வேணும்னா ஏங்க ஆம் ஆத்மியை விட்றாங்க? காங்கிரஸு அவங்கள்ட்ட நெருங்கி வந்துட்டாங்களா? ஆம் ஆத்மி ஹரியானாவில் ஆட்சி பிடிச்சிருக்கலாம்ல, பஞ்சாபில் அவங்களோட போயிருக்கலாம்ல, டெல்லியில் 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைச்சிருக்கலாம்ல. வேணுன்னே தானே விட்றீங்க. அதெல்லாம் கவலையே கிடையாது. முட்டு சந்துக்கு போகணுன்னா அழகாக போவாங்க. அதனால் திமுக கழட்டி விடணுன்னா டெல்லியிலையும் முட்டுச்சந்து, ஹரியானாலையும் முட்டுச்சந்து, பஞ்சாப்லேயும் முட்டுச்சந்து, பீகார்லேயும் முட்டுச்சந்து, தொடர்ச்சியாக மத்திய பிரதேசத்தில் முட்டுச்சந்து. நீங்கள் தமிழ்நாட்டில் விஜய் தான் வருங்காலத்தில் நமக்கான கூட்டாளின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு கதை சார். வருங்காலம் இருக்குது சார், நிகழ்காலம் முக்கியம் இல்லை உங்களுக்கு. நிகழ்காலத்தில் தான் வருங்காலத்துக்கு போக முடியும். நிகழ்காலத்தில் லைட்டாக அடி வாங்கினாலும் வருங்காலம் வளமாக இருக்கும். 2031 விஜய் கூட சேர்ந்து கூட்டணிக்காக நம்ம நின்னோம், பலமாகிடுச்சு கூட்டணி வச்சுக்கிங்க. அன்றைக்கி 2 கட்சி தான் இருக்கும். இப்போ இதே மாதிரி போகுது, இது வலுவிலேருந்தே போகுது திமுக. இது 2வது இடம் பெருசாக இருக்குதுன்னா, அன்றைக்கி என்டிஏ வெர்சஸ் தாவேகா அலைன்ஸுன்னு வந்துச்சுன்னா காங்கிரஸுக்கு லாபம் தானே. அப்போது கொஞ்சம் வளர்த்துட்டாங்க. ஒருவேளை அதிசயம் நிகழ்ந்து விஜய் வெளியே வந்து எல்லோரும் அரசியல் தெரிந்து இந்த மாதிரிலாம். ஏன்னா இவர் சேலத்துக்கு கூட்டத்துக்கு வராரு, செயல் வீரர்கள் கூட்டத்துக்கு வராரு. இவர் பொதுக்கூட்டத்தில் வரமாட்டார். 5000 பேர் கார்டு கொடுத்து ஸ்வைப் பண்ணி தான் உள்ளே வருவாங்க, கரெக்டாக? அந்த கூட்டத்துக்கு பாதுகாப்பு ஏற்பாடும் என்னமோ அமெரிக்க ஜனாதிபதி பாதுகாப்பு இல்லாத இடத்துக்கு வர மாதிரி, மிலிட்ரி பரேடு மாதிரி. மிலிட்ரி பரேடு. இந்த ஷோலை படம்லாம் பார்த்துருக்கீங்களா? இந்த சம்பல் பள்ளத்தாக்கு அப்படியே குதிரையில் டடக்குன்னு மேலே வந்து மலையிலேருந்து சுடுவான். அந்த மாதிரி மலையில் போய் நிற்கணுமா? ஏன்னா மலையில் இவனை ஏறிடுவான். என்ன இது? நீ நடத்த போகிறது ஏதோ ஒரு இடத்துல ஒரு மண்டபத்தில் 5000 பேர், அங்கே பிளாஸ்ட்டு ஆர்டின் காமிச்சிட்டு சுயபெருமை பேசிட்டு உங்களுடைய மைனஸுக்கு ஏதாவது தண்ணியில் விலங்கு கொடுத்துட்டு போக போகிறீங்க. நீங்கள் சொல்கிறத அவன் கேட்டு விசில் அடிச்சுட்டு போகிறான், அவ்வளோதான். இதுக்கு என்ன பாதுகாப்பு? யார்கிட்டருந்து யாருக்கு பாதுகாப்புன்னு கேட்குறேன். 5000 பேர்ட்டேருந்து விஜய்க்கு பாதுகாப்பான்னு கேட்குறேன். அதுக்கு தான் இந்த பரேடு அட்டென்ஷன் அது இதுன்னு இந்த மாதிரி கூத்து பண்ணிகிட்டு இருக்கிற கட்சி இது. இந்த கட்சி வந்து ஒருவேளை அதிசயம் நிகழ்ந்து ஏதாவது நடந்துச்சுன்னா வேறு லெவல் தானே. திமுகவுக்கு பெரிய பலத்தை அடி தானே. இங்கே அதெல்லாம் முன்ன மாதிரி அந்த அதிசயம் நடக்குமா? நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. காங்கிரஸ் இதை மிரட்டிகிட்டே இவங்கள்ட்ட ஒத்து போயிடுவாங்க, அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார். நேற்றுக்கு வடசென்னையில் சர்வே எடுக்க போன தாவேக நிர்வாகிகளை ரொம்ப கடுமையாக தாக்கியிருக்காங்க. ஒரு நேஷ்னல் வீடு நியூஸாக மாறி இருக்கு. அமைச்சர் சொல்கிறாரு அவங்க தான் தாக்கிற 3 பெண்கள் மருத்துவ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்கன்றாரு. அந்த பெண்களை கேட்டால் நாங்கள் ராயபுரத்தை சேர்ந்தவர்கள், நாங்கள் வந்த பொழுது தாவேக்காவினர் யாருக்கு வாக்களிக்க போகிறேன்னு கேட்டாங்க. உங்களுக்கு வாக்களிக்க மாட்டோம், எங்களுக்கு தான் வாக்களிக்கணும் அப்படின்னு தாக்குனாங்க. எங்கேயா நடக்குமா அந்த மாதிரி அதிசயம்லாம்? ஒருத்தரை போட்டு அடித்து எங்களுக்கு வாக்கு போட்டு சொல்ல முடியுமா? அதுவும் ராயபுரத்தில் இருக்கிறவங்களை போய் பாரிமுனையில் வச்சு அடிப்பாங்களா? அவங்க போய் அட்மிட் ஆகிருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், அரசியலமைப்பு சட்டத்தில் சர்வே எடுக்கக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்குல்ல? இல்லை அரசியலமைப்பு சட்டத்தில் சேகர்பாபு தொகுதியில் தாவேக்காவினர் யாரும் போகக்கூடாதுன்னு தான் இருக்கா? இல்லை திமுகவினர் அந்த பகுதியில் திமுகவினர் மட்டும் தான் இருக்கணும், மொத்தம் போகக்கூடாது தகுதி ஏதாவது இருக்கா? அப்புறம் என்ன இது? பொதுமக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்களா இல்லையா? மக்கள் பார்த்துட்டு இருக்காங்களா இல்லையா? அடிதடியை பார்க்குறாங்க. அங்கே அட்மிட் ஆகிருக்க பெண்கள் யாருமே அங்கே இல்லை. அதெல்லாம் கர்ப்பிணி பெண் வேறு தாக்கப்பட்டிருக்காங்க அங்கே. ஆமாம். இது இந்த தாவேக்காவினர் ஆர்வக்கோளாக இருக்குது. சர்வே என்ன பண்ண போகிறாங்க? என்னங்க பண்ண போகிறாங்க? இப்போ என்ன பண்ணணும்? பிரச்சாரம் பண்ணணும்.
போயிட்டாரா 3வது பேஸ் கிளம்பிட்டாரா? சத்தியமங்கலம் போகிறாரு 15ஆந்தேதி. அதுலேருந்து மறுபடியும் 3வது பேஸு 181 தொகுதி முடிச்சிட்டாரு. இப்போ மீதி தொகுதியை முடிக்கிறதுக்கு யாரை சொல்கிறீங்க? எடப்பாடி பழனிசாமி. நீங்கள் வேறு விஜய்ன்னு நினச்சிட்டு தான் தப்பு கணக்கு போட்டுற போகிறீங்க. கிளம்பிட்டாரா? இங்கே ஒன்றும் முடிக்கவே இல்லை, ஏதோ பண்ணிக்கின்னு விட்டின்னுக்குறாங்க. நீங்கள் களத்துக்கே போகல. உங்கள் செயல் வீரர் கூட்டத்துக்கு போகிறதுக்கே அட்டென்ஷன் அபவுட் டன்ட்டு மிலிட்ரி பரேடு நடத்தினுக்கிறீங்க. இன்னும் துப்பாக்கி கூட கூத்துருவாங்க போல். இந்த கூத்தெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கட்சிக்கு வந்து சர்வே எடுத்து என்ன பண்ண போகிறீங்க? சரி, சர்வேல சொல்லிட்டாங்கப்பா, அதை வச்சு என்ன பண்ண போகிறீங்க? இந்த டெய்லி கணக்கு சொல்கிறாங்களே, வானிலை அறிக்கை 40, 42 இல்லை. இப்போ லேட்டஸ்ட்டு தகவல் செங்கோட்டையன் 8% ஏற்றிட்டாப்புல செங்கோட்டையன். நம்ம போய் கேட்கணும், என்னங்க 42 ஆக்கிட்டீங்க? தாங்க ஒரு மேனேஜர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் சொல்லுங்கள், பேசுங்க. செங்கோட்டையை நம்ப வச்சிருக்காங்க பாருங்க சார். அதான் சார் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. செங்கோட்டையன் கிரவுண்டு தெரிஞ்ச அரசியல்வாதி, அவரே 41, 48 சொல்ல வைக்கிறாங்களே. அவருக்கு அதிசயமாக இப்போ போராடலாம் மைக் போட்டுன்னு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அவருக்கு. அதனால் வாழ்க்கை கிடச்சின்னு ஏதாவது வளர ஆரம்பிச்சிட்டாரு. அவரும் பார்க்குறாருல, சரி எல்லாம் இப்படி பேசுகிறாங்க, நம்ம மட்டும் மாற்றி பேசினா சிக்கலாகிடுன்ட்டு அவரும் அந்த வேவ்லந்துக்கு போயிட்டார். அதனால் இப்போ செங்கோட்டையனுக்கும் நாஞ்சில் சம்பத்துக்கும் தான் போட்டி, யார் அதிகமாக புகழ்வது அப்படின்னு. காமெடி தலைவர்களாக மாறிட்டு வராங்க. என்டிஏ கூட்டணிக்குள்ளார எப்படி சார் போயிட்டு இருக்கு? குறிப்பாக தேமுதிக உள்ள வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு திமுகவினர் தேமுதிகவை திட்டுவதையும், இன்னைக்கு கூட அமைச்சர் கண்ணப்பன் கண்டபடி திட்டுவதையும் பார்க்கும் பொழுது அங்கே வாய்ப்பு இல்லை, என்டிஏ பக்கம்தான் போக போகிறாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஓகே, இப்படி தான் நம்ம கணக்கு போட முடியும். மற்றபடி அது மதில் மேல் பூனை தான். அதனால் அவங்க வந்து அன்னைக்கு கூட சொல்லியிருக்காங்க, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்த தகவல். ஏன்னா இது டெய்லி வானிலை அறிக்கையுமே மாறிக்கினே, அதுவும் மாறிக்கிட்டே இருக்கு. 4 நாளைக்கு முன்னாடி வந்த தகவல் இவங்க வர்றாங்க, கூட்டணிக்குள்ளே வர்றாங்கன்னு. நேற்று கூட திண்டுக்கல் சீனிவாசன் பேசியிருக்காரு. சரி, நம்மளாம் பேசி ஒன்றும் முடியாது, எல்முருகனை விட்டு பேச விட்டுக்கிறாங்க போல். ஓ, டெல்லியில் பேச்சுவார்த்தையா? ஆமாம், எல்முருகன் பேசி கொண்டு வராரு. சரி, எப்படி வந்தாலும் என்டிஏக்குள்ளே தான் வராங்க, வரட்டும். அவர் தான் வெள்ளந்தியான மனிதர்ல அவர், திண்டுக்கல் சீனிவாசன். வரட்டும், எப்படியாவது ஒரு ரூட்டு உள்ளே வந்தால் ரைட்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதனால் இந்த மாதிரி கடைசியாக பிஜேபி கையில் போயிடுச்சு அது பால். நாங்கள்லாம் பேச முடியாது, நான் சொல்லிட்டேங்க, இந்த மாதிரி கேட்குற மாதிரி இல்லை, நீங்களே பேசி முடிச்சிங்க. பாஜக டேக் ஓவர் பண்ண போகிறாங்க டிஎம்டிகேவை. பாஜக பேசி உள்ளே கொண்டு வந்துடுவாங்க. பேசி என்ன வேணுமோ பண்ணிக்கிட்டு வாங்க. ராஜ்யசபா சீட் யார் கொடுப்பாங்க? ஏடிஎம்கே கொடுக்குமா இல்லை பாஜக கொடுப்பாங்க? பாஜக ஏடிஎம்கே தான் கொடுக்கணும். அப்புறம் ஏடிஎம் கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா கேள்வி. இல்லை சார், நம்ம வந்து வேறு மாநிலத்துக்கு வேறு மாநிலத்தில் பைத்தியமாக அவங்களுக்கு எலுமுருகனுக்கு கொடுத்துருக்காங்களே சார். ஏங்க அது அவங்க கட்சி ஆளுங்க, என்னங்க பேசுகிறீங்க? இங்கே வந்து ஏடிஎம்கே கூட்டணி ஜெயிக்க போகுது, ஏடிஎம்கே ஆட்சி பிடிக்க போகுதுன்னா அதுக்கு உதவுற கட்சி தான் தேமுதிகனா, ஏடிஎம்கே தான் கொடுக்கணும். அதான் அறிவிச்சிட்டாங்களா, அப்புறம் என்ன யார் கொடுக்க போகிறான்னு கேட்குறீங்க? எஸ்பி வேலுமணி இன்னொருத்தரம் இது பண்ணாங்கல்ல, எஸ்பி கேபி முனுசாமி அறிவிச்சாங்களாங்க. ஆமாம் சார், ஒரு சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன சந்தேகம் உங்களுக்கு? அதனால் அதெல்லாம் ஓகே. இந்த 8 10 இத்தியாதி அதை அவங்க பேசி உள்ளே கொண்டு வருவாங்க. சீட் ஷேரிங் எப்படி சார் போக வாய்ப்பு இருக்குது என்டிஏக்குள்ளே? ஏற்கனவே கிட்டத்தட்ட முடிச்சிட்டாங்க. 25லேருந்து 30க்குள்ளே பிஜேபி வரும். சரி, ஒரு 6-7 சீட்டு டிடிவி, மற்றவரெல்லாம் 3-5 இந்த மாதிரி. பலரும் வந்து ரெட்டையில் நிற்கிறது அந்த மாதிரிலாம். ஏடிஎம்கே எத்தனை சார் கண்டஸ்ட் பண்ண போகிறாங்க? 164 சீட்டு வரைக்கும் பண்ணுவாங்க. 70 சீட்டு வெளியே போகும். 164 வந்து 170 வரைக்கும் ஏடிஎம்கே, மற்றதெல்லாம் கூட்டணிக்கு பிடிக்க போகிறாங்க. டிஎம்கே கூட்டணிக்குள்ளே சார்? டிஎம்கே கூட்டணிக்குள்ளே தான் இப்போ சண்டை ஓடிட்டு இருக்குது. 35 தொகுதி வரைக்கும் காங்கிரஸ் எதிர்பார்க்குது. சரி, டபுள் டிஜிட்டு இவங்க கேட்பாங்க. அப்படி பார்த்தா 3 பேருக்கு டபுள் டிஜிட்னா விசிக 2 கம்யூனிஸ்ட்டுகள் 30 கிட்ட ஆகிடும். இந்த தடவை மதிமுகவும் நாங்கள் தனி சின்னோன்னா அதுவும் வெளியே தான் போகும். 6 தொகுதி 8 தொகுதி 10 தொகுதி அவங்க கொடுத்த மாதிரி எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் தனி சின்னம் அப்படின்னா அதுவும் வெளியே தான் போகும். அப்படியே 40 30 75. அது இல்லாமல் முஸ்லீம் லீக்கு தனி சின்னம் தான் நிற்பாங்க. மனிதநேய கட்சி மக்கள் கட்சியும் தனி சின்னம்னு சொல்லியிருக்காரு. அவர் 5 கேட்குறாரு. இப்போ இந்த மாதிரி சிக்கல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அதனால் குறைந்தது 80 75 80 சீட்டு வெளியே போகும், கூட்டணிக்கு போக வாய்ப்பு இருக்குது. அப்போ 154 அப்படின்ற மாதிரி. 154ன்னா என்ன வருதுன்றது ஒரு பெரிய பிரச்சனையாக ஓடுது. பார்ப்போம். ஸோ பிப்ரவரி 22க்கு மேலே திமுக கூட்டணிக்குள்ளார பிரச்சனைகள் பூதாகரமாகும்னு சொல்ல வரீங்களா சார்? இப்போவே ஆரம்பிச்சுட்டு தான் போய்கிட்டு இருக்குது. அப்புறம் நான் பிப்ரவரி மாதம் பேட்டில் மந்த்துன்னு நான் 4-5 இதுலேயே சொல்லிட்டு வந்துட்டேன். பிப்ரவரி மாதம் கஷ்டமாக இருக்கும். நான் மார்ச் வரைக்கும் தொடரும். இப்போ 22ன்ட்டாரா?
22 ஆரம்பித்தா மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்குமே இறுதிப்படுத்துறதுலாம் அதாவது திமுக மாநாட்டுக்கு முன்னாடி மார்ச் 8க்கு முன்னாடி கூட்டணியை சீல் பண்ணிடுவோங்கிற ஒரு மைண்ட் செட்டில் திமுக இருப்பதாக. அது பண்ணிடுவாங்க. தொகுதி தான் பிரச்சனை ஆகும். ஓகே, கூட்டணி கணக்கெல்லாம் மேட்டர் இல்லைங்க. 35 சீட்டு தான் சார் பிரச்சனை. தொகுதி தான் பிரச்சனை. சீட்டு கூட பிரச்சனை இல்லை, சீட்டு முன்ன பின்ன வந்துடும். தொகுதி தான் பிரச்சனை. 30ன்றது 35 கூட கொடுத்துருவாங்க. அது 30ல் ஜெயிக்கிற தொகுதி அதெல்லாம் வேணும். நீங்கள் வாட்டில் ஏதாவது அத்துவான காட்டில் கொண்டு போய் விட்டிங்கன்னா அதை தானே கிறிஸ்டோடங்கிற டீம்லாம் போய் சொன்னது. ஓகே, தொகுதி சொல்லிவிடுங்க, நாங்கள் எங்கள் வேலையை ஆரம்பிச்சிருவோம். இப்போ அது எப்போ இந்த மாதிரி விஷயங்களில் டிஎம்கே 154 160 நின்னாலும் நல்ல தொகுதியாக ஜெயிக்கிற மாதிரி பார்ப்பாங்க. சில இடங்களில் வலுவாக அதிமுக இருக்கிற இடங்களில் கூட்டணி கட்சி தள்ளி விட்ற வேலை பண்ணுவாங்க. அந்த இதெல்லாம் நடக்கும். ஓகே, விஜய் சார் என்ன மைண்ட் செட்டில் இருக்காரு? விருப்ப மனுவெல்லாம் வந்து சாரசாரையாக வந்து வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆன்லைனில் ஏகப்பட்ட டவுன்லோட்ஸ்னு கேள்விப்படுறோம். என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது? என்ன மைண்ட் கட்சி மாதிரி ஒரு காமெடி கட்சியை நான் பார்த்ததே இல்லை. சுண்டல் பொறி விற்கிற மாதிரி விருப்ப மனு எவனா விற்பானா? இந்த புஷியானந்த் இருக்கிற வரைக்கும் அந்த கட்சி விளங்காது. ஏன் சொல்கிறேன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் கூட்டத்தை கூட்டி காட்டணுன்ற அந்த மைண்ட் செட் இருக்குதுல்ல, அது விளங்காது. நீங்கள் ஒரு அந்த கோயம்புத்தூர் அந்த இந்த மாநாடு நடந்தது, பூத் கமிட்டி மாநாடு, அதில் ஆரம்பித்ததுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே வேலையை தான் பண்ணிகிட்ருக்காப்புல. மற்ற மாவட்டத்தில் நிறைய வர சொல்லிடுறது, எல்லாம் வந்துடுவாங்க. வந்தவுடனே மொத்தமாக கும்மி அடிக்கிறது, மக்களை தொல்லைப்படுத்துறது. அன்னைக்கு விருப்ப மனு முதல் நாள் அந்த ஏரியாவில் உள்ளவங்களாம் வந்து ஆடிட்டாங்க, கொந்தளிச்சு போயிட்டாங்க. ஒரு ஓட்டு ஒசியல் கிடையாது. அந்த பகுதி மக்கள் ஒரு ஓட்டு, அவன் சொந்தக்காரலாம் ஃபோன் பண்ணி சொல்லுவான், மொத்தம் எந்த காலத்துலையுமே அது போடாதீங்கடா, இங்கே நாங்கள் படுற பாடு, வீட்டில் அந்த அழகுக்கு செடி எல்லாத்தையும் அடித்து நொறுக்கி அப்படி இந்த வெட்டுக்கிளி வந்துட்டு போவோம் தெரியுமா, வயலில் வந்து உட்காந்துட்டு போச்சுன்னா வயலே காலி பண்ணிடும். அந்த மாதிரி வெட்டுக்கிளி கூட்டம். இந்த வெட்டுக்கிளி கூட்டத்தை வர வைக்கிறது, அவங்க ஓட்டு போட கூட வெளியே வர மாட்டாங்க சார் அந்த ஏரியாவில் உள்ளவங்க. ஆமாம், பேட்டி கொடுக்குறதுக்கு வெளில வந்துட்டாங்க. எல்லா மீடியாவுக்கும் பேட்டி அன்னைக்கு. அவங்க முதல்ல புஷி ஆனந்த் இவங்களை போய் பார்க்க போயிருக்காங்க. வழக்கம் போல் உள்ளன்னு தான் பேட்டி கொடுத்தாங்க. இதில் விருப்ப மனுன்னா என்னங்க அர்த்தம்? யார் போட்டி போகிறதுக்கு ஆசைப்படுறாங்களோ அவங்க போய் விருப்ப மனுவில் அவங்க பணத்தை கட்டி பேர் எழுதி தலைமை கிட்ட கொடுப்பாங்க. போட்டி போகிற ஆசைப்படுறதில்ல, போட்டி போட தகுதி உள்ளவர்கள். அதுவும் இல்லாமல் சில பேர் திமுகவில் என்ன நினைப்பாங்கன்னா, நாம் விருப்ப மனு கொடுத்தோன்னா தலைமையை போய் பக்கத்தில் பார்க்கலாங்கிற ஒரு ஆசை, அவங்களுக்கு கலைஞரை போய் பார்க்கலாம், பேராசிரியரை பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டில் பணம் கட்டுறவங்களும் இருப்பாங்க திமுகவில் அதிமுகவில். 1 2 விருப்ப மனுனா ஒரு தொகுதியில் ஒரு 5-6 பேர் கொடுப்பாங்க. ஆமாம், ஒரு தொகுதிக்கு 5-6 பேர் கொடுப்பாங்க. எம்எல்ஏவாக இருந்தவர் கொடுப்பாரு, மாவட்ட செயலாளர் தோத்தவர் கொடுப்பாரு, மாவட்ட செயலாளர் கொடுப்பாரு, சில பேர் புதுசாக உருவாகிட்டு வருவான் தலை, அவன் கொடுப்பான். சில பேர் வந்து நம்ம கொடுத்து வேற எங்கேயா ட்ரை பண்ணி வாங்கிடலாம் அப்படின்னு கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு 10 பேர்னு வச்சுங்க, ஒரு 10 பேர், தொகுதிக்கு 10 பேர், ஒரு 2000 பேர் கொடுப்பாங்க. இதுதான் நடக்குது. ஆமாம், அதிமுக தான் நடக்கும், திமுக தான் நடக்கும். இதில் கண்டவன சுண்டல் மாதிரி வாங்கக்கூடாதுன்றதுக்காக தான் ஒரு பெரும் தொகையை விருப்ப மனு வாங்கும் போதே நிர்ணயிச்சிருவாங்க. 10,000 ரூபா கட்டி வாங்கு, 50,000 ஏடிஎம்கே 50,000 நினைக்கிறேன், 50,000 கட்டி வாங்குன்னு. அப்போது நம்ம ஏன் போய் தேவையில்லாமல் வாங்கிக்கின்னு, நமக்கு சீட்டாக யார் காசு இருக்கோ அவன் போய் வாங்கிப்பான். காசுக்கிறவங்க மட்டும் இல்லை, நமக்கு வாங்கி போட்டு சீட்டு கிடைக்குமா அப்படின்னு தான். காசு இல்லாதவங்களாம் எண்ணம் இல்லாமல் இருப்பான், அதெல்லாம் வாங்குவாங்க. அந்த எண்ணம் எப்படியாவது முயற்சி பண்ணி போட்டியில் இருக்கிறவங்க வாங்கிப்பாங்க பண்ணுவாங்க. இங்கே புஷியானது என்ன பண்ணுறாருன்னா, இதையும் ஒரு திருவிழா மாதிரி காட்டணும், ரோட் ஷோ மாதிரி இதையும் பெருசாக காட்டணும்னு எல்லா மாவட்ட செயலரும் சொல்லி கூட்டுவா. இவ்வளோ வாங்க முடியாது, 10,000. யார் சொன்னால் 10,000? 100 ரூபா. அப்போ கூட்டு வந்துடணும் எல்லாரும். அந்த திருவிழாவுக்கு அந்த இது கூட்டத்துக்கு வர மாதிரி பஸ்ஸில் இதில் ஏற்றிக்கின்னு ஒரு செக்டார்லேருந்து 11 செக்டார்லேயும் வண்டிங்களை கொண்டு போய் அங்கங்கே விட்டுட்டு எல்லாம் வந்து குமிஞ்சிட்டாங்க. ஒரு நாளைக்கே இவங்களால கொடுக்க முடியல. ஒரு 1 ஹவர் பேர்லாம் எழுதிக்கிட்டு 100 ரூபா வாங்கிட்டு கொடுத்துக்குறாங்க. அதுக்கப்புறம் தள்ளுமுள்ளானோன்னா இங்கேயே ஒரு கரூர் சம்பவம் நடந்துற போகுதுன்னு சொல்லிட்டு துட்டு வேணாம் எதுவும் வேணாம், கையில் வர்றவங்க எல்லாம் ஃபார்மை கொடுத்து அனுப்பணும். ஃபார்மை கொடுத்து அவன் 3 4 5ன்னு கிடைச்சதை வாங்கிட்டு போயிருக்கானுங்க. பார்த்தாங்க மறுநாள் பெரிய பிரச்சனை ஆகிடும்ட்டு யாரும் வராதிங்கன்னு ஆன்லைன். அதுவும் தெரியாமல் ஒரு 5-6 வண்டியில் கண்டி கட்டு வந்துட்டாங்க. போலீஸ் வந்து அனுப்பிச்சி விட்டாங்க. இந்த கூத்தை சினிமா டிக்கெட் மாதிரி எடுத்துருக்காங்க போல இருக்கு. இதையும் விருப்ப மனுவையும் சினிமா டிக்கெட் மாதிரி எடுத்துருக்காங்க போல இருக்கு. இன்னும் கூட இப்படி சொல்லியிருப்பாங்க, ஜனநாயகன் படத்துக்கு இந்த கனவு காமிச்சினா பாதி வேலைன்ற கூட சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி கூத்தை தாவேக தவிர யாரும் பண்ண முடியாது, குறிப்பாக இந்த புஷியானந்த் தவிர யாரும் பண்ண முடியாது. இது வாங்கினவங்களாம் மறுபடியும் கட்டுவானா வந்து நான் கேட்குறேன். அப்போ என்ன பெருமை பேத்திக்கிறீங்க? 1,00,000 பேர் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. 1,00,000 பேர் என்ன நோக்கத்து வாங்கினான்னு இப்போ தெரியுதா? 1,00,000 பேரை வாங்கிட்டு 1,00,000 பேரும் அப்ளை பண்ணான்னா அது ஓகே. அதில் என்ன பெருமை?
10,000 பேர் ஒரு ஹவரில் 20,000 பேர்னா என்ன அது? டிஎம்கேல அவுத்து விட்டு ஏடிஎம்கேல அவுத்து விட்டா அப்படி வாங்க தான் செய்வாங்க. ஆமா, ரேட்டு கம்மியாக விட்டு அது பண்ணக்கூடாதுன்னா அவங்க அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண. 50,000 ரூபா வச்சிருக்காங்க திமுகலையும் அதிமுகலையும். அதனால் இந்த மாதிரி கூத்து அடிக்கிறது இது எல்லாமே ஒரு பெரும் தொகையை ஓகே, ஒயிட்டில் கட்டுங்க, கட்சி நிதியாக கட்டுங்க அப்படின்னு வேட்பாளருக்கு. ஒயிட்ல கட்டணுமா? ஆமாம், எங்க சார், திமுகலையா இல்லை அதிமுகலையா? தாவேகாலங்க. திமுகலையே கூட இப்படி கேட்க மாட்டாங்களே சார், திமுக அதிமுக இப்படி கேட்க இவங்க மாட்டாங்க. நேர்மையின் செய்கிறன்றதுனால ஒயிட்டில் கேட்குறாங்க. சரி, அப்போ ஒரு பெரும் தொகையை ஒயிட்டில் கட்டுனா அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த மாதிரி கட்டுற தகுதி உள்ளவங்க மட்டும்தான் வேட்பாளராக வர முடியும். இன்றைக்கி அந்த கட்சியில் இருக்க மாவட்ட செயலாளர்லேருந்து எல்லாரும் பார்த்தீங்கன்னா கடை நிலையில் இருக்கிறவங்க பல பேர் இந்த ஓட்டுநர்களாகவும் கடை வச்சுருக்கவங்க சின்ன சின்ன தொழில் செய்கிறவங்க இருக்காங்க. அப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு கிடையாது. கரெக்டாக? அப்போது அவன் என்ன பண்ணுவான்? இவரு என்ன பண்ணுவார்? ஆளை போய் பிடிச்சி கூட்டுவான்னுவார். அந்த பணம் கட்டுற மாதிரி ஆள். நான் சொல்கிறது ஒயிட்டில் இது இல்லாமல் வேறு சில விஷயங்கள்லாம் இருக்கும்ல, பலரையும் கவனிச்சா தானே உள்ளே சீட் வாங்க முடியும். ஏன்னா இன்றைக்கி அது ஒரு பெரிய கட்சின்னு ஒரு இதை உருவாக்கிட்டாங்கல்ல. அப்போது இந்த மாதிரிலாம் கேட்டகரியில் வர்றவன் யார் வருவான்? யார்கிட்ட பணம் பெரிய இருக்கோ பணக்காரன் அவன் தான் வருவான். அவன் கட்சிக்காரனாக இருப்பானா? நிச்சயம் இருக்க மாட்டான். இது இல்லாமல் புசி ஆனந்துக்கு வேண்டியப்பட்டவன் அவங்க இவங்கன்னு. இல்லை சார், பெருந்தொகை கொடுத்து உள்ளே வந்தாலும் ஆப்போசிட்டில் நிற்கிறவங்க வேலை போக டிஎம்கேவோ மாட்டாங்களா? ஏடிஎம்கேவோ வேலை போவாங்களா? 2 கோடி கொடுத்துருக்கியா, 5 கோடி தரேன். 5 கோடி தரேன், நீ வேலை பார்க்காத. அப்போது எம்ஜிஆர் இந்த இதை பண்ணார், எளியவர்களுக்கு எல்லாருக்கும் சீட்டு கொடுத்தாரு. ஆனால் தேர்தலுக்கான அன்றைக்கி செலவுலாம் பெருசாக கிடையாது, 10,000 ரூபா வரைக்கும் கொடுத்தாராம். அன்றைக்கி 10,000 ரூபா பெரிய பணம் தான் சார். ஓட்டுக்கு பணம் கொடுக்குறதுலாம் அப்போல்லாம் ரொம்ப ஆரம்பிக்கல. கள்ள ஓட்டு போடுவாங்க, ஓட்டுக்கு பணம்ன்றது ரொம்ப. அப்போது அது எம்ஜிஆரே கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க, எல்லாருக்கும் கொடுத்துன்னு. ஜெயலலிதாவும் அதே மாதிரி பண்ணியிருக்காங்க, எல்லாருக்கும் கிடையாது. யாரால செலவு பண்ண முடியாத அவங்க பார்த்து இவன் வேணும் அப்படின்னு ஒரு இதில் திடீர்னு ஒருத்தர் யாரோ பெயிண்ட் அடிக்கிற தொழிலாளி ஃபோன் வருதான், அவங்கள வர சொன்னாங்க தலைமை கழகத்தில். ஓடி போனால் அவங்களுக்கு சீட்டு போய் நில்லுங்க, நம்ம எல்லாம் கட்சி பார்த்துக்க போ சார். அதே மாதிரி இன்னொரு சம்பவம் சார், ஜெயலலிதா அப்போ வந்து அதிமுக ஆட்சியில் கிடையாது, திமுக ஆட்சியில் இருக்காங்க. ஜெயலலிதா அவர்கள் பிறந்தநாளுக்கு எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் ஃப்ரண்ட் பேஜ் ஆடு கொடுத்துருக்காரு போல இருக்கு. அவர்கிட்ட பெருசாக ஏதோ பணம் இல்லைன்னு நினைக்கிறேன், அவருக்கு வந்து சீட் கொடுத்துருக்காங்க. அவரை சீட்டு கொடுத்து தாவேகால இருக்காங்க ராஜலட்சுமி டெய்லி நின்று கும்பிட்டுட்டு இருக்குது, மயிலாப்பூர்கிட்ட நின்றுக்கிட்டு பார்த்துட்டு கூப்பிட்டு இது பண்ணி சீட்டு கொடுத்தாங்க. அந்த மாதிரி தான் விஜயகாந்த் கொடுத்தாருல, சைக்கிள் கடை வச்சுருக்கவருக்கும் பாரத சாரதி இவங்களுக்கெல்லாம் அன்றைக்கி அவங்களுக்கு என்ன வசதி இருக்கும்? விஜயகாந்த் தான் செலவு பண்ணியிருப்பார். அப்படிலாம் பண்ணி வந்த ஆட்களில் பல பேர் 15 பேர்கிட்ட ஓடினாங்க. இதெல்லாம் விசுவாசத்துக்கு நான் சொல்கிறேன். விஜயகாந்தை விடவா, விஜயகாந்த்கிட்ட அவ்வளோ விசுவாசமாக தானே ஓடி போனாங்க. அப்போ நீங்கள் இந்த மாதிரிலாம் வேட்பாளர் போடுறீங்கன்னா நான் சொல்கிறேன் 234 தொகுதிக்கு அவங்களுக்கு வேட்பாளர் கிடைக்க மாட்டாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இவ்வளோ விஷயங்களுக்கும் ஒத்து வர ஆள் அங்கே கிடைப்பாங்களான்னு கேட்குறேன். அப்படியே வந்தாலும் இவர்கள் பண்ணுற இதுக்கு அவனுக்கு இவங்களுக்கும் கட்சி வேலை தேர்தல் இது தெரியாது. வர்றவனும் பெரும் பணக்காரனா அவனுக்கு எதுவும் தெரியாது. அப்போ என்னென்ன கூத்து நடக்கும்? முட்டுச்சந்து தான். இந்த மாதிரி பல கூத்துகள் தாவேக்காக பண்ண. நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா புசி ஆனந்த் ஒருத்தவர் இல்லைன்னா தாவேக்கா கட்சி உருப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு போல. ஆமாம், அவருக்கு ஜாலியில் மறுபடியும் தலைவர் நடிகை வந்தாருன்னா ஒரு பிரச்சனை இல்லை. இது வேறு ஏதாவது பிரச்சனை கேஸை போகிற தலைமறைவாக வேண்டியது. இது 15 நாள் ஓடி ஒளிஞ்சி தாடியோட எதுக்கே தொல்லை. ஆதவுக்கு என்ன டிஎம்கே அசைன்மெண்ட்டு ஜாலியாக நாளைக்கு விஜய் போயிட்டாருன்னா கட்சி அவர் கைக்கு வந்துடும். இதே மாதிரி ஜொன்சின்னு ஒட்டிகிட்டு இருக்கலாம். ஜானுக்கு என்ன நம்ம வேலை முடிஞ்சுது, அடுத்து வரட்டா இது பார்த்துக்கலாமா, உள்ளாச்சு ஏதாவது உருட்டி வரட்டா மாமேட்டு தான். அதனால் இவங்க எல்லாருக்கும் ஜெயிக்கணும். இந்த ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் இந்த கட்சி அடுத்த கட்டத்துக்கு நகர்னா என்ன பண்ணணும் அதெல்லாம் தெரியாது. எல்லோரும் பாதி பேர் டிஎம்கே ஸ்லீப்பர் செல்லு. பேச்சே எப்படி இருக்குது தெரியுதா? திமுகவுடைய பேச்சை தான் இவங்க பேசுகிறாங்க தெரியுதா? அதிமுகவை இவங்க எப்படி விமர்சிக்கிறாங்க? திமுக வார்த்தைகளில் விமர்சிக்கிறாங்க தெரியுதா? பாஜக இன்னும் பிற கட்சிகள், இது யார் சொல்கிறா? டிஎம்கே. பாஜகவின் அடிமை கட்சி அதிமுக. டிஎம்கே வாய்ஸ் தான் அதெல்லாம். இன்னும் சேரு கீழே டேபிள் கீழே தான் பேசலை, அப்பட்டமாக தெரிஞ்சிடும்ன்றது. ஓகே, மற்றபடி திமுக என்ன பேசுதோ அதை பேசுகிறாங்கன்னா என்ன அர்த்தம்? இன்னொன்று எனக்கு ஒரு சந்தேகம், திமுக தன்னுடைய ஸ்லீப்பர் செல்கள் மூலியமாக அதிமுகவின் நாம் தமிழர் கட்சியும் வம்பிழுப்பதற்கு இவங்கள பயன்படுத்துகிறாங்க. ஓகே, நீங்கள் அவங்களோட சண்டை போடுங்க, அப்போ அவங்க அவங்களோட சண்டை போடுவாங்க, இப்படியே சண்டை போட்டுக்கிட்டு இருக்குன்ற மாதிரி பயன்படுத்துகிறாங்க. அதுதான் இவங்க பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனாலேருந்து எல்லாருமே அதிமுக அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்கள இழுக்கிறாங்க, வா வா வம்புக்கு. நாம் தமிழர் கட்சி ஒரு பக்கம் வம்புக்கு இழுக்கிறாங்க. இதெல்லாம் என்ன ஆகும்னா டைவர்ட் பாலிடிக்ஸ் இருக்குல்ல, அந்த டைவர்ட் பாலிடிக்ஸை பண்ணுற வேலைக்கு தாவேக்கா பயன்படுது. இன்னொரு கமலாக மாறுகிறாரா விஜய் அப்படின்ற ஒரு சந்தேகமாக எனக்கு இருக்குது.
ரொம்ப நன்றி சார். தமிழ்நாடு அரசியல் களம் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப அறிவியாக சொல்லியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. நன்றி.